வீதிகளை தடுத்து போராட்டத்தை அமைக்கக்கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் வழிபாட்டு தலத்திற்கு எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்றினால் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை 106 3ஆம் பிரிவிற்கு இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது. अधिकारी नियोग இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருகை தந்த மக்களை போலீசார் தடைகளை போட்டு அவர்களை பதிவு செய்து உள்ளுக்கு அனுப்பியிருந்தார்கள். என்னிடம் பதிவுகள் கேட்கவில்லை. ஆனால் பல பேரிடம் அவர்களுடைய தேசிய அடையாளத்தை விட அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பதிவு செய்தார்கள். இதுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்குது. சாரதி அனுமதி பத்திரம், இதனை விட அவருடைய வாகனம், அவர்கள் இனி என்னென்ன வாகனத்தை பயன்படுத்த போகிறார்களோ அவற்றை வேறு வேறு இடங்களில் வைத்து அவர்கள் மீது தாக்குதல் புரிவதற்கான நோக்கம் போல நாங்கள் உணர்கிறோம். அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு பின்னர் மேலதிகமாக ட்ரோன் கேமராக்கள் வாயிலாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த போராட்டத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரஜையும் அடையாள அட்டை பதிவுக்குட்படுத்தப்படுகின்றார். அவர்களுடைய பெயர் விவரம் பதியப்படுகின்றது. அதற்கு அப்பால் இந்த இடத்திலே அதாவது போராடக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு அச்சகரமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த மன்னங்களின்